வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் ரெசிப்பியாக நம்ம பார்க்க போகிறது நாகர்கோயில் ஸ்டைல் தீயல். இதுக்கு ஏன் தீயல்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இதில் மசாலாக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே தீயறதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி வரைக்கும் நல்லா வறுப்போம், ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதுக்கு தீயல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நாகர்கோயில் சைடில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ரைஸ்க்கு ஒரு நல்ல கிரேவி மாதிரி இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ குயிக்காக நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா, 3 டீஸ்பூன் மல்லி விதை, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக துருவின தேங்காய் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வாணலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த எல்லா பொருளையும் ஒன்று எடுத்து ஒன்றா போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை வரும். அதே மாதிரி இதோட பர்ஃபெக்ட் டேஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கரெக்டான பதத்தில் அதை வறுக்கும்போது தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். எங்களுக்கு கிடைக்கிற மிளகா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகா அதிக காரம் உள்ளதாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை கம்மி பண்ணியோ சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு. பட் அதுக்காக ரொம்பவும் இது பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பதம் வரும்போது நீங்கள் அதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. அது ஆறுற கேப்பில் நம்ம வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வறுத்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இது கூட வெங்காயமும் சேர்த்து நாங்கள் வறுத்து யூஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக மோஸ்ட்லி வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ தேங்காய் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டு இந்த அளவுக்கு ரெண்டும் கலர் சேஞ்ச் ஆகிறப்போ நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டேவும் இதை ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா நமக்கு ஆறிடுச்சு. தேங்காய் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி அரைச்ச எல்லா மசாலாவையும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வாணலியில் நறுக்கி வச்ச முருங்கைக்காய், கத்திரிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா திக்காக கரைச்ச புளிக்கரைசலை அது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை இல்லாட்டி வெள்ளை கொண்டக்கடலை இருந்தால் நீங்கள் அதையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இது இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமையுமே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தேவையான நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் முக்கியமான ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கூட பெருங்காயத்தையுமே அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்து நம்ம நம்மளோட தீயலில் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இதோடு நம்ம தீயல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.